ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கல்யாணம் பண்ணும்போது உங்கள் கூட இருக்கவங்க பிடிக்காதவங்க, உங்கள் அப்பா அம்மா யார் சொன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க. யார் சொன்ன பேச்சையும் கேட்காதீங்க. தப்பாக அவங்க செஞ்சுட்டு பழி உங்கள் மேலே போட்டு போயிடுவாங்க. அதுக்கு போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறமா ஜெயிலுக்கு கூட அனுப்பலாம். அது பாதிக்கப்பட்ட பிறகு அனுப்ப வேண்டாம். இப்போயே போலீஸ் பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுங்க. போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. சரியா? தப்பு எது சரி தெரியல, தெரிஞ்சு நீங்கள் தப்பு செய்கிறீங்களே, நாளைக்கு உங்கள் ரோட்டில் நீங்கள் தெரிஞ்சு தப்பு தெரிஞ்சால் உங்களை சும்மா விடுவாங்களா? அப்படின்னு கேளுங்க. சரியா? தப்பு இது சரி இதுன்னு கேட்டுட்டு பண்ணுங்க. சரியா? அப்புறம் விருப்பம் இல்லாத விஷப்பறி கல்யாணம் பண்ணிங்கன்னா விஷத்தை குடித்து சாகிறது சமம். சரியா? நான் சொல்கிறேன், கேட்டுக்குவான். அப்புறம் பிடிச்ச மாதிரி வாழுங்க, யாருக்கோசரம் விட்டு கொடுக்காதீங்க. சரியா? முடிஞ்சால் டிவி சேனலில் போய் சொல்லி கூட கல்யாணம் பண்ணுங்கள். பெரிய டிவி இல்லையா, லோக்கல் டிவி சேனலில் சொல்லி கூட கல்யாணம் பண்ணிக்கோங்க. சரியா? சரியா? லைஃப்பில் உங்களுக்கு பெரிய மாற்றம் வரும், பெரிய முன்னேற்றம் வரும். எப்போ ஏற்பட்ட நிலையில் இருந்தாலும் பெரிய நிலைக்கு வருவீங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு எதிர்காலத்தில் தெரியும், இப்போ உங்களுக்கு தெரியாது. அதிர்ஷ்டம் ஒரு தடவை கதை தட்டும், மறுபடியும் தட்டாது. அதெல்லாம் பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருப்பாங்க. யாருக்கு அவசரமும் அடிமையாக வாழாதீங்க. அவ்வளோதான் சொல்லிட்டேன். அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தால் அதுக்கு பேர் அடிமைத்தனம், அது சட்டப்படி குற்றம். இது லா புக்லேயே போட்டுருக்கு. உங்களுக்கு சொல்ல வேண்டி சொல்லிட்டேன். உங்கள் இஷ்டத்துக்கு வாழுங்க. சரியா? தேங்க்யூ காட். மறுபடியும் சொல்கிறேன், பின்னாடி நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. அதனால் உங்கள் இயல்பு நிலையை, உங்கள் நார்மலாக இருக்கிற நிலையை மாற்றாதீங்க. சரியா? பெரிய பெரிய சிட்டிலெலாம் பிடிச்ச மாதிரி தான் வாழ்கிறாங்க. டவுட்டுன்னா அந்த பெரிய சிட்டிலேயே போய் கேளுங்க, உங்களுக்கு தெரியும். சரியா? தேங்க்யூ காட்.